என்னுடைய பெயர் பிரகாஷ். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பையன்தான். என்னுடைய உயிர் அப்படின்னா என்னுடைய நண்பன் கார்த்திக் மட்டும்தான். கார்த்திக்கும் நானும் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக பழகிட்டு இருந்தோம். நானும் கார்த்திக்கும் கல்லூரி படிக்கும்போதே கார்த்திக் வந்துட்டு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணமாகி 2 வருஷத்துலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்க ஆரம்பித்தது. குழந்த பிறந்ததுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்தில் சொல்லிவிட்டு அவங்களுடைய மனைவியும் இவங்களும் ஒரு அந்யோன்யமான முடிவு வந்துட்டு எடுக்கவும் ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு குழந்தையே நம்மளுக்கு வந்துட்டு போதும், இதுக்கப்புறமா குழந்தை நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே நேர்த்தியாகவும் என்னுடைய நண்பன் கார்த்திக் வந்துட்டு அவனுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நானும் கார்த்திக்கும் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தோம். ஜிம்முக்கு போகிற வழியில் தான் கார்த்திக்கோட வீடு இருந்ததுனால ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது கார்த்தியை வந்துட்டு அவனுடைய வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்னுடைய வீட்டுக்கு நான் வர்றது வந்துட்டு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜிம்முக்கு நானும் கார்த்தியும் போயிட்டு வரும்போது வீட்டு வாசப்படியில் நம்ம கார்த்தியோடைய மனைவி வந்துட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து, ஏன் நீங்களாம் வீட்டுக்குள்ளார வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பொன்சிரிப்போட சிரித்து கேட்க ஆரம்பித்தாங்க. கார்த்திக்கும் என்னை வந்துட்டு, நீ உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தான். வீட்டுக்கு போனதுமே கார்த்திக்கோட மனைவி வந்துட்டு, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் வந்துட்டு எனக்கு டீ போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சிரிச்சுக்கிட்டே என்னுடைய பதிலை சொன்னேன். உடனே கிச்சனுக்கு வேகமாக போய் டீ போட ஆரம்பித்தாங்க கார்த்திக்கோட மனைவி. டீ போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்பவே டீ சூடாக இருந்ததுனால டீ வந்துட்டு கொஞ்சம் என்னுடைய கையில் வந்துட்டு சொட்டிருச்சு. உடனே நான் வந்துட்டு கூச்சலிட ஆரம்பித்தேன். உடனே கார்த்திக்கோட மனைவி வந்துட்டு, சாரி, என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவங்களுடைய புடவையால் என்னுடைய கையில் இருந்த காஃபியை வந்துட்டு துடைக்கவும் ஆரம்பித்தாங்க. இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களுடைய கையை வந்துட்டு தொட ஆரம்பித்தேன். இப்படி தான் எங்களுடைய முதல் சந்திப்பு வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கார்த்திக்கோடைய மனைவி வந்துட்டு அங்கேயே எங்கள் கூடயே உட்காந்து மனசு விட்டு 3 பேரும் பேச ஆரம்பித்தோம். கார்த்திக் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறதுனால நானும் கார்த்தியும் வேறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் கார்த்திக் வந்துட்டு என்னை வந்துட்டு பார்த்தான். இப்படியே நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு பொழுது கழிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இரவு தூங்கும்போது எனக்கு வந்துட்டு தூக்கமே வரல. ஏன்னா என்னை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே இந்தமாரி டீ போட்டு வந்து கொடுத்து என்கிட்ட அக்கறையாக அரவணைப்பாக பேசினது இல்லை. அப்படிங்கிறதுனால அது எனக்குள்ளார ஒரு ஏக்கமாகவும் ரொம்பவே அந்த ஒரு அனுபவம் வந்துட்டு புதுசாகவும் இருந்தது. அதுக்கு பேர் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு காதலா இல்லை காமமா இல்லை எப்படி அந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுனே தெரியாமல் எனக்குள்ளார அன்னைக்கு இரவு முழுக்க எனக்கு தூக்கமே இல்லாமல் எப்படா நம்ம மறுபடியும் கார்த்திக்கோட மனைவியை வந்துட்டு பார்ப்போம், அவங்கக்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிற ஏக்கம் வந்துட்டு எனக்குள்ளார ரொம்பவே அதிகமாக ஏற்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது கார்த்தியோடைய வீட்டுக்கு ரெகுலராகவே வாரத்தில் 4 நாள் 5 நாள் வந்துட்டு கார்த்திக்கோட வீட்டுக்கு போயிட்டு டீ சாப்பிட்றத வழக்கமான ஒரு பழக்கமாகவே மாற்றிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நான் அடுத்த நாள் வீட்டுக்கு போகும்போது டீ போட்டு எடுத்துகிட்டு வரும்போது, டீ இன்றைக்கும் சுற்றாதீங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு யதார்த்தமாக சொல்ல அவங்களும் சிரிச்சுக்கிட்டே, இல்லை இன்றைக்கெலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நாங்கள் வந்துட்டு கார்த்திக்கோட வீட்டில் வந்துட்டு போய் பேசி பழக ஆரம்பித்து ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது கார்த்திக் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு என் வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க, இன்றைக்கி நீ சாப்பிட்டுட்டு போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி நம்ம கார்த்திக் வந்துட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பித்தான். கார்த்திக்கோட வீட்டுக்கு போனதும் கார்த்திக் வந்துட்டு, டேய் கொஞ்சம் நேரம் இருடா, வெயிட் பண்ணிக்கிட்டு இரு, சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு, டீ போட்டு கொடுப்பா என்னுடைய மனைவி, நீ குடிச்சிட்டு வீட்டில் இரு, நான் கடைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் வந்துட்டு வெளியில் போகவும் ஆரம்பித்தான். கார்த்தி வெளியில் போன கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துட்டு செம்மையாக பெய்ய ஆரம்பித்தது. கார்த்திக்கோட மனைவி வந்துட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு சோஃபாவில் நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்து பேச ஆரம்பித்தோம். கார்த்திக் வர கொஞ்சம் லேட்டாகவும் நான் வந்துட்டு கொஞ்சம் வெளிப்படையாகவே நீங்கள் என்கிட்ட முதல் நாள் வந்துட்டு
பேசினதை என்னால் மறக்கவே முடியல. இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி கார்த்திக்கோட மனைவிக்கிட்ட நான் வந்துட்டு ஓப்பனாக பேச ஆரம்பித்தேன். கார்த்திக்கோட மனைவியும் வந்துட்டு அதே மாதிரி எனக்கும் வந்துட்டு சுத்தமாகவே தூக்கம் வரல, உங்களுடைய நினப்பாகவே இருக்குது, அதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்ககிட்ட ஒரு தப்பான உணர்வுலாம் எனக்கு தோணலை, ஆனால் உங்களை பார்த்ததும் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னுடைய நண்பனுடைய மனைவி அப்படிங்கிறதுனால நான் ஒரு எல்லைக்கோட்டுக்குள்ளார தான் அவங்கக்கிட்ட வந்துட்டு பேசி பழக ஆரம்பித்தேன். அப்படியே நாங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கார்த்திக் வந்துட்டு வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்ததும் சாப்பாடு எடுத்து வச்சு 3 பேருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு இரவு வந்துட்டு கார்த்திக்குடைய மனைவி செல்லேருந்து எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறமா நான் யாருன்னு கேட்கும்போது நான் தான் கார்த்திக்கோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப் சேட்டில் பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் நேரில் பார்த்து சரியாக மனசு விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ நானும் கார்த்திக்கோட மனைவியும் ரொம்பவே ஓப்பனாகவே வாட்ஸ்அப் சேட்டில் வந்துட்டு பேச ஆரம்பித்தோம். அப்படி பேச ஆரம்பிக்கும்போது மனசு விட்டு 2 பேரும் ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சு ரொம்பவே அந்யோன்யமாகவும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கார்த்திக்கோட மனைவியை வந்துட்டு பார்க்காம என்னாலையும் இருக்க முடியல, அவங்களாலையும் என்னைய வந்துட்டு பார்க்காம இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நாங்கள் வந்துட்டு பேசி பழக ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் வந்துட்டு என்னுடைய நண்பன் கார்த்தி வந்துட்டு ஊட்டிக்கு போகணும், நாளை மறுநாள் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு 4 டிக்கெட் போடு, நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நம்ம ஊட்டி போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் என்னையை தான் வந்துட்டு ட்ரெயினில் புக் பண்ண சொன்னான். நான் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ண நேரத்துலேருந்தே எனக்கு ரொம்ப சலசலப்பாகவும் ரொம்பவே வந்துட்டு படபடப்பாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம ஊட்டிக்கு எல்லாமே போயிட்டோம்னா கார்த்திக்கோட மனைவி வந்துட்டு வீட்டில் தனியாக தானே இருப்பாங்க, அந்த எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளார ரொம்பவே ஆழமாகவே ஓட ஆரம்பித்தது. இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஒரு மனநிறைவோடு நானும் இருந்தேன். ஆனால் எங்களுடைய அம்மா வந்துட்டு நாளைக்கு ஊட்டிக்கு போகிறோம்னாக்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுனால என்னுடைய நண்பன் வந்துட்டு நீ அம்மாவை பார்த்துக்க, அம்மா தான் முக்கியம், நான் வந்துட்டு நாங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் வந்துட்டு ஊட்டி போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னுடைய அம்மாவை 2 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு 3ஆவது நாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகும்போது யதார்த்தமாக நம்ம கார்த்திக்கோட மனைவி வந்துட்டு என்னை பார்த்து நீங்கள் ஊட்டி போகலையா அப்படின்னு சொல்லி பொன்சிரிப்போட சிரிச்சுக்கிட்டே கேட்கவும் ஆரம்பித்தாங்க. இல்லைம்மா அம்மாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்னு நான் சொல்ல, சரி வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் கால் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு பொன்சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு கார்த்திக்கோட மனைவிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசும்போது கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா, நான் துணி கொஞ்சம் வந்துட்டு துவைக்கணும், வீட்டில் தண்ணி இல்லை, கிணத்துல தான் தண்ணி இருக்குது, கொஞ்சம் இறச்சி கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் வந்துட்டு இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு அன்னைக்கு வந்துட்டு சாயந்தரம் நேரம் போல் நான் வந்துட்டு கார்த்திக்கோட வீட்டுக்கு போய் கேணியில் தண்ணி வந்துட்டு இறச்சி கொடுக்கவும் ஆரம்பித்தேன். நான் தண்ணி இறச்சி கொடுத்துறதுல தான் கார்த்திக்கோட மனைவி வந்துட்டு துணி துவைக்கவும் ஆரம்பித்தாங்க. அப்படி துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போதே 2 பேரும் மனசு விட்டு ரொம்பவே நெருக்கமாக பேச ஆரம்பித்தோம். துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மாங்கனிகளை பார்க்கும்போது என்ன அறியாமல் எனக்குள்ளார அந்த ஒரு உணர்ச்சியை என்னால் வெளிப்படுத்தாமல் இருக்கவே முடியல. உடனே கார்த்திக்கோட மனைவியும் வந்துட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட துணி துவைச்சதுக்கப்புறமா துணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாங்கனியால் என் மேலே உரச ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஏக்கத்தையும் அவங்க ஒரு க்ரீன் சிக்னல் மூலியமாக வெளிப்படுத்தவும் எனக்குமே ரொம்பவே வந்துட்டு அவங்கள கட்டி அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோண ஆரம்பித்தது. நாங்கள் துணியை காய போடும்போதே அவங்கள நான் தொட்டு பேச, அவங்களும் என்னை தொட்டு பேச ரொம்பவே வந்துட்டு நெருக்கமாக வந்துட்டு எங்களுடைய உணர்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா துணியை துவைச்சி காய போட்டதுக்கப்புறமா நானும் கார்த்திக்கோட மனைவியும் வந்துட்டு அன்னைக்கு விடிய அவங்க கூட எங்களுடைய ஏக்கத்தை வந்துட்டு 2 பேருமே வெளிப்படுத்தி ரொம்பவே உல்லாசமாக எங்களுடைய ஆசையை வந்துட்டு தீர்த்துக்கிட்டோம். விடிய சுத்தமாக தூக்கமே இல்லாமல் 2 பேரும் மனசு விட்டு பேசி என்னுடைய ஆசையை
கார்த்திக்கோட மனைவி மூலியமாகவும் கார்த்திக்கோட மனைவியோட ஆசையை என் மூலியமாகவும் அந்த ஒரு ஏக்கத்தை விடிய விடிய நாங்கள் வந்துட்டு தீர்த்துக்கிட்டோம். அப்படி பேசி நெருக்கமாக இருந்ததுக்கப்புறமா காலையில் வந்துட்டு சீக்கிரமாகவே நான் என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த நாள் தான் கார்த்திக் வந்துட்டு வழக்கம் போல் வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமா நாங்கள் ஜிம்முக்கு வந்துட்டு வழக்கமாக போயிட்டு வந்துக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறத வந்துட்டு வழக்கமாக வச்சுருந்தோம். இருந்தாலும் கார்த்திக்கோட மனைவிக்கும் எனக்குமே மறுபடியும் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைஞ்சாக்க அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசணும். ஏன்னா என்னுடைய நண்பன் வந்துட்டு என்னை ரொம்பவே நம்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரியே ஒரு உறுத்தல் வந்துட்டு உறுத்த ஆரம்பித்தது. அதே ஃபீல்டில் தான் கார்த்திக்கோட மனைவியும் இருந்ததுனால அதுக்கடுத்து நாங்கள் அடுத்து ஒரு முறை நேரில் சந்திக்கும்போது நாங்கள் மனசு விட்டு பேசி நம்ம அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு நினப்பில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நம்மளுடைய குடும்பத்தை கரெக்டாக வாழணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நல்லபடியாக அவளுடைய வாழ்க்கையை அவளும் அவனுடைய கணவன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டான்.